ஸோ ப்ராபபிலி இது வந்து ஓஜி பிளேடினோட ரீயூனியனுக்கான ஒரு ஹிண்ட் தான். ஸோ ஜேக்கப் ஹார்ட் இஸ் நோ லாங்கர் அ பார்ட் ஆஃப் டேக் டீம் சாம்பியன். இப்போ வரைக்கும் கரண்டாக ஜேக்கப் ஹார்ட் டேக் டீம் சாம்பியனாக இருக்க மாட்டாருன்றதை இந்த செக்மெண்ட் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பிளட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ பிளட் லைன் வந்தோடனே சோலோ சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஓடிசி விவான் ரோமன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம சோலோ சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்தை பற்றி பேசணுன்றது சொல்கிறாரு. அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ரோமன் ரைன்ஸ் வரமாட்டார். ஸோ உங்களுடைய ஓடிசிக்கு சாப்டரை க்ளோஸ் பண்ணி வச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்கோவை பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. கூடவே ரெண்டாவது விஷயமா என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய கெவின் ஓன்ஸுக்குமான டைட்டில் மேட்ச் வந்து பேஷ் இந்த பெல்லில் நடக்க போதில்ல. ஸோ அதில் யார் ஜெயிச்சாலும் வந்து அந்த இடத்துல வந்து நான் நிற்பேன். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்சராக நான் இருப்பேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்கோவை பற்றி நான் சொல்கிறாரு. ஸோ சோலோ சிக்கோ அந்த டைட்டிலை வந்து விடமாட்டார் போல். ஸோ இப்படியே வின் பண்ணணுன்ற மாதிரி இருக்கார் போல். அண்ட் ஆல்சோ மூணாவது விஷயமா ஒன்று சொல்கிறாரு. ஸோ நம்ம சோலோ சிக்கோ மூணாவதாக சொல்லதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சோலோ சிக்கோ என்ன சொல்கிறாருன்னா, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆயிடுவேன். பட் இருந்தாலும் ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப்பில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாமா டோங்காவை ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜேக்கப் ஹார்ட்டை ஸ்டெப் அப் பண்ண சொல்கிறாரு. ஸோ ஜேக்கப் ஹார்ட் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வந்து டாங்கா லுவாட்டை கொடுத்துருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜேக்கப் ஹார்ட் கொஞ்சம் யோசிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா சோலோ சிக்கோவை என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பார்த்திங்கன்னா என்னோட என்ஃபோர்ஸனாக இருக்கணும்னா உன்னால் டேக் டீம் சாம்பியனாக இருக்க முடியாதுன்றதையும் சொல்கிறாரு. ஸோ ஓகே, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கப் ஹார்ட் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ எஸ், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய டாமா டோங்காவும் டாங்கா லுவாவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக டேக் டீம் சாம்பியன்ஸாக இருக்க போகிறாங்கன்றத ப்ராபபிலி நம்ம சிஎம் பங்க் சொன்ன மாதிரி ஃபேக் ஆஸ் ஊசோஸ்ன்ற மாதிரி தான். ஸோ கரண்டாக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமாக வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ எப்படி அவர் என்ஃபோர்ஸரு, ஸோ ஊசோஸ் லெவலுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னா அவங்கள்ட்ட டேக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்கணும்ல. ஸோ டாங்கா லுவா பாட்ச் மன்னனாக இருந்தாலும் அவங்கள தான் ஊசோஸோட ஒரு காப்பி மாதிரி பார்த்திங்கன்னா WWE இப்போ 2.0 வந்து வச்சுருக்காங்க, பிளட் லைன் 2.0. ஸோ ப்ராபபிலி இது வந்து பார்த்திங்கன்னா ஓஜி பிளட் லைனுடைய ரீயூனியனுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிண்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம ஓஜி பிளட் லைன் வர்ற பட்சத்துக்கு ஊசோஸ் என்ஃபோர்ஸர்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா வரும். ஸோ அந்த இடத்துல ஜேக்கப் ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக் டீம் டைட்டில்ஸை வைக்க வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ வரைக்கும் லாங் டேர்மாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போ எங்கடா டாங்காவில் வர வச்சிங்க? ஸோ அவங்க 2 பேரையும் வர வச்சா தான் ஸோ அவங்களுக்குள்ள ஒரு டீம் கோஆர்டினேஷன் இருக்கும்ன்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இதையும் பார்த்திங்கன்னா WWE பூர்த்தி செஞ்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் டாமா டோங்காவும் டாங்கா லுவாவும் தான் வந்து பார்த்திங்கன்னா WWE டேக் டீம் சாம்பியன்ஸாக இருப்பாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கூடவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட் நடந்து முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பிளட் லைனோட எத்தனாவது வெர்ஷன்ன்ற மாதிரி கேட்கும்போது ஸோ நம்மளோட ஆஞ்சலோ டப்கின் சொல்கிறாரு. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாள் சாம்பியன்ஸாக தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா இப்போ கரண்ட் சாம்பியன்ஸாக நாங்கள் க்ரௌனாக போகிறோம்ன்றதே சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளுடைய பிளட் லைன் வர்சஸ் நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்கான WWE வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிற வயசு இந்த பிளட் டாங்காலுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் பெருசாக எதுவும் இன்டர்ஃபியர் பண்ணல. இந்த ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் கான்செப்டை ஹைலைட் பண்ணது வந்து நம்மளுடைய ஜேக்கப் ஹார்ட் தான். ஜேக்கப் ஹார்ட் தான் அவன் சோலோ மேனாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்ட்டையும் போட்டு பொழந்து ஸோ நம்ம ரிங்குக்குள்ளே தள்ளிவிட்டு ஸோ அதை யூஸ் பண்ண நம்மளுடைய டாங்கா டோங்கா பார்த்திங்கன்னா அவரோட ஃபினிஷரை கனெக்ட் பண்ணி இந்த மேட்சை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருப்பாங்க. ஸோ பிளட் லைன் பார்த்திங்கன்னா டைட்டிலை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ப்ராபபிலி இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டீம் சாம்பியன் யாருன்றதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரன்ஸாக WWE பார்த்திங்கன்னா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.